உலகம் ஃபுல்லா இருக்கிற என்னுடைய சீடர்களும் பக்தர்களும் அனைவரும் இந்த சாய் தர்மா டிவியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் வரவேற்பு கொடுங்க. இன்னும் மேலும் அவருக்கு ஊக்கத்தை அளிக்கும் போது இன்னும் பல நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியே வர இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஆத்மா வணக்கம். என் பேரு பார்த்திபன். சென்னை தாம்பரத்திலிருந்து வரேன். நான் ஐயா சந்திச்சு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மனம் பக்குவமாயிருச்சு. அதிகம் மனம் எங்கேயும் வெளியில போகல. இதுதான் திரும்ப ஏற்கனவே நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். திரும்பவும் அதேதான். இப்போ இது ஆசிரமம் எங்களோட ஆசிரமம் மாதிரி கிடையாது, எங்களோட வீடு தான். இப்போ என்னுடைய கேள்வி ஐயா கிட்ட என்னன்னா, ஐயா கிட்ட நான் முக்கியமா கத்துக்கிட்டது என்னன்னா, நான் யாருன்னு அடிக்கடி கேட்க சொல்லுவார். அது எங்களுக்குள்ள கேட்க முடியாது. எங்களை அறியாம ஒரு உள்ள உணர்வு, நாங்க எங்க இருக்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு தான் போறோம் நாங்க. ரெண்டாவது எங்க ஐயா கிட்ட நான் ரொம்ப கத்துக்கிட்டது என்னன்னா, தர்மம் செய்யறது பழகிக்குங்க. மனசு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுல போயிருந்தது. ஆனா இப்போ தர்மம் செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும். யாருக்கு செய்யணும்? தர்மம் செய்யறது முக்கியம் இல்லை. எங்க ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம் என்னன்னா, தர்மம் யாருக்கு செய்யணும். ஏன்னா நிறைய பேர் இப்ப தர்மம் வீட்டுக்கு வெளியில சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது மாதிரி அவங்க கண்ணில் பட்டவங்களுக்கு இது பண்ணல, யாருக்கு செய்யும். உலகம் ஃபுல்லா இருக்கிற என்னுடைய சீடர்களும் பக்தர்களும் அனைவரும் இந்த சாய் தர்மா டிவியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் வரவேற்பு கொடுங்க. இன்னும் மேலும் அவருக்கு ஊக்கத்தை அளிக்கும் போது இன்னும் பல நிகழ்ச்சிகள்ல உங்களுக்கு பல விஷயங்கள் வெளியே வர இருக்கிறது. அதுக்காக எல்லாரும் அதுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். ஆத்மா வணக்கம். என் பேரு பார்த்திபன். சென்னை தாம்பரத்திலிருந்து வரேன். நான் ஐயா சந்திச்சு 2.5 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி நான் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. மனம் பக்குவமாயிருச்சு. அதிகம் மனம் எங்கேயும் வெளியில போகல. இதுதான் திரும்ப ஏற்கனவே நான் ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன். திரும்பவும் அதேதான். இப்போ இது ஆசிரமம் எங்களோட ஆசிரமம் மாதிரி கிடையாது, எங்களோட வீடு தான். இப்போ என்னுடைய கேள்வி ஐயா கிட்ட என்னன்னா, ஐயா கிட்ட நான் முக்கியமா கத்துக்கிட்டது என்னன்னா, நான் யாருன்னு அடிக்கடி கேட்க சொல்லுவார். அது எங்களுக்குள்ள கேட்க முடியாது. எங்களை அறியாம ஒரு உள்ள உணர்வு, நாங்க எங்க இருக்கிறோன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு உணர்வுக்கு தான் போறோம் நாங்க. ரெண்டாவது எங்க ஐயா கிட்ட நான் ரொம்ப கத்துக்கிட்டது என்னன்னா, தர்மம் செய்யறது பழகிக்குங்க. மனசு இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு இதுல போயிருந்தது. ஆனா இப்போ தர்மம் செய்யணும், இன்னும் நிறைய செய்யணும். யாருக்கு செய்யணும்? தர்மம் செய்யறது முக்கியம் இல்லை. எங்க ஐயா எங்களுக்கு சொல்லி கொடுத்த ஒரே ஒரு பாடம் என்னன்னா, தர்மம் யாருக்கு செய்யணும். ஏன்னா நிறைய பேர் இப்ப தர்மம் வீட்டுக்கு வெளியில சாப்பாடு செஞ்சு வச்சுக்கிட்டு கொடுக்குறாங்க. நிறைய பேர் கொடுக்குறாங்க. அது மாதிரி அவங்க கண்ணில் பட்டவங்களுக்கு இது பண்ணல, யாருக்கு செய்ய